வணக்கம் நண்பர்களே. அகராதிகள் அணுக முடியாத அறத்தின் அகண்ட ஆகாயம், மரபின் மரப்புருவமாக மனித வாழ்வை மெய்ப்பிக்கும் மறையொளி பொக்கிஷம், காலத்தை கடந்தும் கருத்தை காத்து நிற்கும் கருநாடக ஞானச்சுடர், அதுவே திருக்குறள். எழுத்தில் எளிமை, அர்த்தத்தில் அகண்டம், 2 வரியில் ஒரு உலகம். இன்று அந்த உலகத்தில் இருந்து நம்ம வாழ்க்கையை அலங்கரிக்க வந்த ஓர் அற்புத குறளை பார்க்கலாம். நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. ஒரு மனிதனுக்கு கோபம் வந்துவிட்டால் அவன் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் அதுவே முதலில் கொன்றுவிடும். வெளியில் இருக்கும் பகைவரை விட உள்ளே இருக்கும் கோபம்தான் மிகப்பெரிய பகைவர் என்று வள்ளுவர் சொல்கிறார். ஒரு நிமிட கோபம் பல வருட உறவை உடைக்க முடியும். ஒரு தவறான வார்த்தை ஒரு நல்ல நட்பை முடிக்க முடியும். கோபம் வந்த நேரத்தில் எடுத்த முடிவுகள் அதிகமாக தவறானதாகத்தான் இருக்கும். கோபம் ஒரு தீ. அது பிறரை எரிப்பதற்கு முன் முதலில் நம்மையே எரிக்கும். அது மன அமைதியை கெடுக்கும், உறவுகளை உடைக்கும், மகிழ்ச்சியை அழிக்கும், நம் உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். அதனால் வள்ளுவர் கேட்கிறார், கோபம் இதைவிட பெரிய பகை வேறேதாவது இருக்கிறதா? இதற்கு வரும் பதில் இல்லை என்பதுதான். அதனால் நண்பர்களே, கோபம் வருவது தவறு இல்லை. ஆனால் கோபத்தில் நடக்கும் நிகழ்வு ஆபத்து. கோபம் உன்னை மட்டும் கொல்லாது, உன்னை சுற்றிய உலகையே உன்னோடு எதிரியாக மாற்றும். எனவே கோபம் வந்தால் ஒரு நிமிட அமைதி, ஒரு ஆழ்ந்த மூச்சு, ஒரு சிறிய இடைவெளி, இதுவே வாழ்க்கையை காப்பாற்றும். நம் வாழ்வில் சந்தோஷம் நிலைக்க முதலில் நாம் நம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். கோபத்தை ஜெயிக்கிறவன் தான் உண்மையில் ஜெயித்தவன். தன்னை கட்டுப்படுத்தியவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவான். கோபத்தை கட்டுப்படுத்தி உங்க வாழ்வில் மகிழ்ச்சியை காப்பாற்றுங்கள். உங்களுக்குள் உள்ள பகையை வெல்லுங்கள். அதுதான் இந்த குறளின் அற்புதமான செய்தி. கேட்ட குறள் மனசில் நிக்கட்டும், வாழ்க்கையில் நடைமுறையாய் மாறட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பரவட்டும். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அடுத்த குறளில் இன்னும் ஆழமான உண்மை. காத்திருங்கள். இது உங்கள் குறளும்